தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மணி அரசியலை உண்மையிலேயே திருத்தி எழுதுகிறாரா விஜய் அப்படின்னு திரு கண்ணன் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இப்படி பார்க்குறீங்க மணி? இல்லை, முதல்ல அரசியலை திருத்தி எழுதுகிறாரா விஜய் என்பதில் அது பொருத்தமாக இருக்கா நடப்புகளுக்குன்னு எனக்கு தெரியல. நான் அரசியல் எழுதுகிறார் விஜய் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா கடந்த 5 ஆண்டாக நடந்தது என்னதுன்னா வணிகம், அரசியல் நடக்கலை. கலைஞர் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரசியல் தலைமை தாங்கியது. ஸ்டாலின் காலத்தில் மாப்பிள்ளை மூலம் வணிகம் தலைமை தாங்கியது. அப்போ திருத்தி எழுதுகிறான்றது சரிதானே? இல்லை, இதுவரை இல்லை இருந்ததுலேருந்து திருத்தி எழுதுகிறார் இல்லை. அதாவது இப்போது உதாரணமாக இப்போ கூட்டணி ஆட்சி கொடுப்பது என்பது, பட்டியலினத்திற்கு அதிகமாக முக்கிய பதவிகள் கொடுப்பது என்பது எல்லாமே எப்படி பார்க்கணும்னா இதில் ஒரு அறிவியல் பார்வை இயங்குது. ஒரு அறிவியல் இயக்கம் என்னன்னு சொல்லுதுன்னா, புறநிலைக்கு தகுந்தாற்போல் தான் எதிரொலிக்கும் அகநிலை சக்திகள். இந்த தேர்தல் கட்சிகளெல்லாம் அகநிலை சக்திகள் நான் பார்க்குறேன். புறநிலை எப்படி இருக்குன்ட்டு இப்போது சொன்னார் நண்பர் கூட 90களில் வந்தது என்ன பட்டியலினங்களுக்கு உள்ள அங்கீகாரம் என்பதெல்லாம் என்னென்னா 94 பஞ்சமி நிலைமீட்பு இயக்கம் நடந்தோம். அது பெரிய அளவுக்கு ஆட்டிடுச்சு ஜெயலலிதா சசிகலா ஆட்சியவே. அதற்கு அடுத்து கொடியங்குளம் இயக்கம் நடத்தினோம். இதெல்லாம் நாங்கள் இன்வால்வ் ஆகி நடத்தியது, புரியுதுங்களா? அப்போது அது சார்பாக சென்னையில் மேயருக்கு ஸ்டாலினுக்கு எதிராக கருப்பன் ஐஏஎஸை போட்டு பரப்புரையை செய்தோம். திமுகவில் உள்ள தொண்டர்கள்லாம் ஓடியாந்தாங்க, அண்ணல் அம்பேத்கர் படத்தை பார்த்து தான் வருவோம்ட்டு. அந்தளவுக்கு என்னென்னா அதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு செலவழித்து செய்ய முடியல, அவ்வளோதான் அந்த பஞ்சமி மீட்பு இயக்கத்தால். என்னென்னா இது புறநிலை எழுச்சி. புறநிலை எழுச்சிக்கு தகுந்தாற்போல் உடனே என்ன செஞ்சாருன்னு சொன்னால், மத்திய சென்னைன்னு சொல்லி போட்டு ஒரு மாவட்டம்னு சொல்லி பரிதிகளை எழுதி கொடுத்தார் கலைஞர். அப்புறம் அதை கலைச்சார். அதை ஒரு தொலைக்காட்சியில் போய் அதை சொன்ன உடனே அவருக்கு உயர்நிலை குழுன்னு சொன்னார், கொடுத்தாரு. இப்படியெல்லாம் மாறி மாறி செய்வாங்க. ஜெயலலிதாவும் தமிழ்நாடு எங்கும் அங்கங்கே மாநகர் மாவட்ட செயலாளர்லாம் திருநெல்லாம் பட்டியலினங்கள் கொடுத்தாங்க. இது மாதிரி ஸோ இந்த அகநிலை என்பது புறநிலைக்கு தகுந்தாற்போல் தகவமைத்து கொள்ளுதல், இல்லைன்னா வாழ முடியாது, கட்சி நடத்த முடியாது. பிரச்சனை என்னென்னா, விக்கிரவாண்டியில் இவர் சொன்னது கூட யதார்த்தத்திற்கு புறம்பானதல்ல, யதார்த்தத்தில் உள்ள எதிரொலிப்பு. அதை செயல்படுத்தினார் என்பது தான் உண்மையே தவிர, இவர் தங்களை தக்க வைக்கணுங்கிறதுக்காக என்ன 108 120 ஆக்கணும் என்பதற்காக பண்ணார் என்பதெல்லாம் வாய் ஒழித்ததோ மாங்காய் ஒழித்ததோங்கிற பேச்சு. இல்லை, அந்த எண்ணிக்கை முக்கியம் அல்லவா? அது எண்ணிக்கை ஒரு முக்கியம்தான், எண்ணிக்கையே வேண்டாம். மறுபடியும் மறுதேர்தல் வந்துச்சா என்ன ஆகும்? மறுதேர்தல் அடுத்தது அது நம்ம மறுக்க முடியாது அல்லவா? மறுதேர்தல்னு வந்தால் 57 சீட் வாங்கின திமுக 7 சீட் ஆயிரும்னு திமுகவுக்கு தெரியும். எப்படிங்க அனுமதிப்பாங்க? திமுக அனுமதிச்சோன்னு இவங்கெல்லாம் போல. திமுக 5 ஆண்டுகளாக பாஜகவுடன் நல்லுறவு வைத்துக்கொண்டு பாஜகவினுடைய ஒன்றிய ஆட்சியினுடைய கொள்கைகளை அமலாக்கி கொண்டிருந்தது. அதனால அவர்களுக்கு உண்மையாகவே வேறு வழி இல்லாமல் திமுக கூட்டணியில் போய் நிற்கிறோமே தவிர ஒரு ஐயுஎம்எல்ஓ இப்போ திமுக உதயநீஸ்வரியின் சின்னத்திலேயே போயிட்டாங்க மனிதநேய மக்கள் கட்சி SDP எல்லாம். அப்படி இல்லாமல் தனியாக நின்றுருந்தாங்கன்னு வைங்க, வேறு தனிச்சின்னம், அவங்களும் வந்திருப்பாங்க, பிரச்சனையே இல்லை. அப்போ எல்லோருக்குமே பாஜகவினுடைய கொள்கைகள் என்பது தனியார் மயம், இது போன்ற பல்வேறு கொள்கைகளை அமுலாக்குதல் என்பது தான் ஸ்டாலின் அரசாங்கம் செஞ்சிச்சு என்பது ஊரறிஞ்ச விஷயம். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை 150 ஒரு வரிசையாக 115வது அரசாணையும் 16வது 17வது 139 152 எல்லா அரசாணையும் அவுட் சோர்சிங், தனியார் மையத்தை கொடுத்துட்றது. அப்புறம் உங்கள் சமூக நீதி இடஒதுக்கீடு தான் சமூக நீதினு சொல்லிக்கிட்டு இருந்த திமுக அந்த இடஒதுக்கீடையும் காலி பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ சமூக நீதியும் காலி பண்ணுது. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் பாஜக எதிர்ப்பு அரசியல் தானே திமுகவின் பிரதானம் கிடையாது. பாஜக அமுலாக்க அரசியல் தான் திமுக செய்து கொண்டிருந்தது 5 ஆண்டா. அதனால தான் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அதனால தான் தூய்மை பணியாளர் போராட்டம் வந்தது, அதனால தான் எல்லா தனியார் மயமாதலும் கூடிச்சு, அதனால தான் தேசிய கல்விக் கொள்கையில் தனியார் மயமாதல் அப்படியே கொண்டு வந்து தமிழ்நாடுன்னு சொல்லி போட்டு பெயர் மாற்றம் செஞ்சார். அதனால தான் ஜவஹர் நேசன் வெளியே வந்தார் பேராசிரியர். அதனால் முழுக்க அமுலாக்கிச்சு. இது எல்லாம் தெரியும், காங்கிரஸுக்கு தெரியும், சிபிஐக்கு தெரியும், சிபிஎம்முக்கு தெரியும், விசிகாவுக்கு தெரியும், ஐஎம்எலுக்கு தெரியும். அதனால் இவர்கள் போக்கடம் இல்லையேன்னு இருந்தாங்க. மக்களுக்கு எப்படி போக்கடம் இல்லையேன்னு இருந்து மாற்று ஒன்று வந்துருச்சுன்னு வந்தாங்களோ, அதே போல் இவர்களும் இந்த அகநிலை சக்திகளும் அப்பா இங்கே தான் நம்ம ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. அதனால்
இப்பொழுது என்னன்னு சொன்னால் ஒரு படம் காட்டிக்கிட்டு என்னமோ இந்திய துணைக்கண்டத்திலேயே இந்தியா கூட்டணியை நாங்கள் தான் சொல்லி வெறும் விளம்பரம், வெறும் ஃபோட்டோ ஒர்க்கு, வெறும் ப்ரமோஷன் வேலை இது மட்டும்தான் செய்து கொண்டிருந்தாங்க. அது உடஞ்சி போச்சு. ஒரு வாதத்திற்காக கேட்குறேன் திருமணி, ஒருவேளை இவங்க வாலின்ற ஆதரவு தரல, என்ன ஆயிருக்கும்? ஆதரவு தரல, அதிமுகவிலிருந்து ஆளுக ஆதரவு தரலன்னு வச்சுக்குவோம். மறுதேர்தல் வந்தால் 200 சீட்டில் ஜெயிப்பார் விஜய். அதுதான் நடக்கும். இது திமுக அதிமுகவுக்கு தெரியும். புரியுதுங்களா? தெரியாமலாம் யாரும் இல்லை. இப்போ கூட கோவில்பட்டியில் தனியாக நாங்கள் நின்னோம், இவ்வளோ நாள் கூட்டணி கட்சி நின்றுச்சு, நாங்கள் தனியாக நின்று இந்த முறை ஜெயிச்சிருக்கிறோம், அப்போ நாங்கள் இனிமேல் எதுக்கு கூட்டணி, தனியாக நிற்போம்னு நேற்று பேசியிருக்கிறாங்க கனிமொழி. முந்தானத்து பேசி நேற்று முறை வந்தது. என்னன்னு சொன்னால் தனியாக எல்லாரும் போயாச்சு, அப்போ தனியாக தான் இருந்தாங்கண்ணா, அப்போ தனியாக நிற்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கொள்கையாக மாற்றி அதற்கு பிறகு பாஜகவை நோக்கி ட்ராவல் பண்ணுவோம் என்பது தான் அவங்களுக்கு உள்ள ஒரே விதி. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுருக்காங்க. அதே கோவில்பட்டியில் தோற்று போகிறார் ஒருத்தர் முன்னாள் அமைச்சர், தோற்று போன முன்னாள் அமைச்சர் தாவேக்க போகிறாருன்னு சொல்லி போட்டு அவங்க தலைவருக்கே அதிமுக தலைவருக்கே தெரியும். புரியுதுங்களா? இது மாதிரி தான் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எதுவும் தெரியாமல் நடக்கலை. இது எல்லாமே இதுதான் இங்கே உள்ள நடப்பு. ஏன்னு கேட்டால் இதில் விஜயினுடைய ரோல் என்னன்னு சொன்னால், அவரால் அதை யதார்த்தத்தை நான் சொன்ன புறநிலையும் படிக்க முடியுது, அதுக்கு தொந்தாப்பில் அகநிலை சக்திகளையும் முன்வைக்க முடியுது. யாரோ சொல்லி கொடுத்தாங்க, யாரோ ஆலோசனை சொன்னாங்கன்னெலாம் வாதம் இருக்கலாம். அதை உள்வாங்கி கொண்டு எடுத்துக்கொண்டு செய்பவனுக்கு பேர் தான் தலைவன். அதை அவர் செய்ய முடியுது. அதுதான் அவற்றுள்ள கூர்மையானது. என்னென்னா முந்தானத்து போய் பேசியிருக்கு, அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்துருக்காங்க திருநங்கைகளுடைய தலைவி, உச்சநீதிமன்றத்தினுடைய ஆலோசனை குழு உறுப்பினர் கிரேஸ் பானு. 25 நிமிடம் பேசியிருக்கிறாரு. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டிருக்கிறாரு. நீங்கள் இப்போ சொன்னது எதில் வந்திருக்கு, அதில் நீங்கள் எழுதி கொடுத்ததில்ல 4வது பாயிண்ட்டாக படிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னதெல்லாம் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறார். இவ்வளோ ஆழமாக தெரிதலெல்லாம் நாம் முன்னாள் அமைச்சர்கள்ட்டெல்லாம் முதலமைச்சர்கள்லாம் பார்க்கல. புரியுதுங்களா? அதாவது இப்போ நாளைக்கு கூட வரப்போகுது இதில் தூத்துக்குடியினுடைய ஸ்டெர்லைட்டு படுகொலை, 13 பேர் கொல்லப்பட்டது. எடப்பாடி இப்போ டிவியில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு அந்த கதை. அது நாளில் என்ன நடந்தது, 18 நடக்கும்போது 8 ஆண்டு முன்னால் மறுநாள் இவர் ஒரு செயல்பாட்டாளர் போல் மோட்டார் பைக்கில் பில்லியன் ரைடராக போய் 13 வீடுகள்லையும் சுட்டுக் கொல்லப்பட்ட வீடுகளில் போய் ஆறுதல் கொடுத்துருக்கிறார் விஜய். அவர் இப்போ முதலமைச்சராக இருக்கார். புரியுதுங்களா? அப்போது அவருடைய அதே மாதிரி நீட்டை பற்றி பேசுகிறோம், அனிதாவை பற்றி தான் எல்லோரும் பேசுவாங்க. அனிதா வீட்டுக்கு உடனே போனவர் அவர். அப்போல்லாம் இவர் கட்சி ஆரம்பிக்கலை. ஒரு மனிதன் அவர் இந்த சமூகத்தில் தன்னுடைய பங்களிப்பு என்ன என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக வந்திருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக அவரால் போக முடியும். அதனால தான் உள்ளே வர்றவங்க சேட்டை பண்ணணும்னு வந்தாலும் ஆட்டை போடணுன்னு சிந்தனையோடு வந்தால் எரேஸ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறார். இத்தனை விஷயங்களும் அதில் இருக்குது. இப்பொழுது கொடுக்கப்பட்டதில் பட்டியலினத்தில் கூட என்னன்னு சொன்னால், இந்த ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்தவங்க 4 பேர், 2 பேர் அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவங்க, ஒருத்தர் தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவர், ஒட்டப்பிடாரத்துலேருந்து வந்தவர் என்று சொன்னால், துணை சபாநாயகர் தேவேந்திரத்தை சேர்ந்த துறையூர்கார். புரியுதுங்களா? அது ஒரு முக்கியமானதை கொடுத்துட்டார். இப்படியாக கொடுத்துருக்கிறார். மட்டும் இல்லாமல் இந்த காங்கிரஸ் உளமாறத்தான் இப்பொழுது நாம் நொந்து போய் நாம் 60 சீட்டை வாங்கி அதில் 40 சீட்டு ஜெயிச்சு 10 அமைச்சர் வர வேண்டியது இப்போ 2 தானே வந்திருக்கோம்னு நொந்துக்கிட்டே இருக்காங்க. உள்ளுக்கு பேசுகிறாங்க எங்கள்கிட்ட. அதே மாதிரி ஐயுஎம்எல் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், காங்கிரஸ் போகும்பொழுது கூட போக வேண்டியதானே நான் இங்கேயே சொன்னேன். அவங்கள்ட்டே நேரடியாக பேசணும் முதலியே. அவங்களும் என்னன்னு சொன்னால், ஒருத்தர் கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க, நாங்கள் பாவனா ஷாஜானை கொடுக்குறதா இருக்கோம், 2 பேர் வந்திருக்காங்க, 2 பேருக்கும் கொடுக்கலாமே என்று கேட்காங்க எங்கள் ஆளுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. விசிகாலே அதே போல் என்ன முதலமைச்சராகவே கொண்டு வாங்க, அல்லது துணை முதலமைச்சர் முக்கியமாக கொண்டு வாங்க திருமாவளவனை என்று சொல்லி அவங்க பொதுச் செயலாளர் சொன்னாருன்னு சொல்லி போட்டு திருமாவளவனே சொல்லிட்டாரு. பொதுச் செயலாளருக்கு முன்னால் என்கிட்டையும் சொல்லிட்டாரு சொல்லுன்னு. இந்த அளவுக்கு விசிகலை இந்த அளவுக்கு எல்லோருமே இவருடன் இணைந்து செய்யும் பொழுது பாசகவினுடைய பாசிசத்தை எதிர்த்த உண்மையான கூட்டணி இவர் தான் என்ற உணர்வுடன் தான் வந்திருக்கிறாங்க. விளங்காமல் ஒரு கேள்வி திருமணி, நீங்கள் கூட்டணி திமுகவில் இருந்த இன்டாக்ட் கூட்டணி இப்போ ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் வந்துட்டாங்க. இப்போ இன்டாக்ட் என்று பொய் சொல்லப்பட்டது இன்டாக்ட் அப்படியே சொல்லியிருந்தாங்க. அதனால அது வணிகம் சொன்னாங்க, வணிக பரிமாற்றம். ஃபைன். அந்த இன்டாக்ட் கூட்டணி இப்போ அதிகாரத்தில் பங்கு என்ற இடத்தில் இப்போ ஏறக்குறைய முழுவதுமாக வந்துட்டாங்க. இனியும் திமுக கூட்டணி அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுமா? அப்படி வாய்ப்பே சரியா? ஏன்னா ஐஎம்எல்லேருந்து இன்றைக்கி அதை மறுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறக்குறைய அந்த டோனுக்கு வந்துட்டாங்க. அதாவது மெல்ல மெல்ல பேசுவோம், இவ்வளவு நாளும் கூடயே இருந்துட்டோமே,
அதனால் பல்வேறு விஷயங்கள் பரிமாற்றப்பட்டதை என்பதனால மெல்ல மெல்ல பேசுகிறாங்க. அதெல்லாம் சரியாக போயிடும் சில வாரங்கள்லேயே. அதனால் அதெல்லாம் இந்த யாரும் திமுக கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்ல மாட்டாங்க, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட மாட்டாங்க. எதற்காக அவர் கேட்டார், திமுக அதிமுக சேர்ந்து நாம் எடப்பாடியை கொண்டாடுவோம்னு கேட்டார் ஸ்டாலின், அதனால் நாங்கள் இதில் சேரமாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி அறிவித்தார். எம்ஏ பேபி என்ன அர்த்தம்? பின்னால் இருந்து பாஜக இயக்குதுங்கிறத வெளியே சொல்லல அவர். இவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே தெரியுங்க. இப்போ ராகுல் இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறாரு, நிலைப்பாடு எடுக்காருன்னா பாஜகவின் கொள்கைகளை முழுக்க பயன்படுத்திக்கிட்டு அங்கே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஓபிஎஸ் இபிஎஸ் கேட்டால் கூட கிடைக்காது அப்பாயின்மெண்ட்டு தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதே பிரைம் மினிஸ்டருக்கு. ஆனால் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஈஸியாக அப்பாயின்மெண்ட் யார் கிடைக்கும்னா உதயநிதி கிடைக்கும், முக ஸ்டாலின் கிடைக்கும் என்பது நாடு அறிஞ்ச விஷயம். எல்லோருக்கும் எல்லாமே தெரியுது, தெரியாமலாம் இல்லை. சும்மாச்சும் நம்ம கொஞ்சம் பொய் சொல்லி விளையாடிக்குவோமா, இதுக்கு பேர் முற்போக்கு கூட்டணின்னு சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு வேணால் சொல்லிக்கலாம். இது விளையாட்டுக்கு நல்லாயிருக்கும் பேசுறதுக்கு. ஆனால் சமூக நீதி சமூக வாய்ப்பு என்பதை கடந்து மிக சரியான ஒரு அரசியல் நகர்வையும் முன்னெடுக்கிறார் விஜய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறேன். ஏன்னா கூட்டணியும் முழுவதுமாக திமுக கூட்டணி உண்மையான சமூக நீதி, நான் கேட்குறேன். உண்மையான சமூக நீதி, உண்மையான சமத்துவம், அதாவது ஒன்றுமே இல்லைங்க, ரெண்டே விஷயங்க. தமிழ்நாடு முழுக்க இந்திய துணைக்கண்டம் பூரா அப்படி தான் சாதி மதம் பார்த்து தான் தேர்தல் கட்சி நடத்துவதுன்னு சொல்லி முடிவாகவும் தெளிவாகவும் இருக்காங்க. அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் சாதி மதம் பார்க்காம இந்த முறை நிறுத்தினார், இந்த மாதிரி ஓட்டும் போட்டோம் என்று எல்லோரும் சொல்கிறாங்களா இல்லையா? நடந்ததா இல்லையா? அப்போ இதுவரை உள்ளதெல்லாம் நொறுக்கியாச்சா இல்லையா ஒரே விஷயத்தில்? சரி, அடுத்து காசு கொடுத்தால்தான் கூட்டம் வரும், காசு கொடுத்தால்தான் என்ன ஓட்டு போடுவாங்க என்பத நிலை தான், வேறு வழியே கிடையாது என்ற நிலை தானே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரெண்டு பக்கமும் கொடுத்தாங்க. நீங்கள் எப்படி இவ்வளவு கொடுக்குறீங்க, அப்போ கொள்ள தானே அடிச்சிங்க, ரெண்டையும் வாங்கிக்குவோம், விசிலுக்கு போட்டுருவோம், போட்டானா அதுலேயும் ப்ரூவ் ஆகிட்டு. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒன்றில் அம்பலமாயிருக்காங்க. இப்போ அரசு ஊழியர் ஆசிரியர் விஷயத்தில் நான் அப்படி உங்களுக்கு ஆதரவாக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு கட்சி திமுக. ஆனால் இத்தனை ஆண்டு வேறு வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டிருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சு, எப்பா பங்கேற்பு ஓய்வூதியத்தை தான் நீங்களும் சொல்கிறீங்க, உறுதியளிக்கும் ஓய்வூதியம் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு தெளிஞ்ச பிறகு எல்லோரும் விசிலுக்கு போட்டாங்களா? 10 மணிக்கு காலையில் வந்தாங்கன்னா சாயந்தரம் வரை இருந்தாங்கன்னு ஒரு முதலமைச்சர் ஆர்டர் போடுறாரு தலைமைச் செயலகத்தில். அவ்வளோ பேரும் அன்றைக்கி ஓட்டு போட போகும்பொழுது விசில்னு சொல்லிட்டு போனாங்கங்க, கூட்டம் கூட்டமாக தலைமைச் செயலகத்தில். எனக்கு தெரியும், சங்கத்து ரீதியாக தெரியும் எனக்கு. அதனால் இது வேறு ஒன்று. இது அதாவது முழுக்க முழுக்க ஊழல் பிடித்த, முழுக்க முழுக்க என்ன எந்த மதிப்பீடும் இல்லாமல் என்ன போன கட்சிகளுடைய பங்கு என்பதை இல்லாமல் வேறு ஒன்று என்பதாக இங்கு அரசியல் கொண்டு வரப்பட்டுள்ளது. அரசியல் முதன்மையாக்கப்பட்டுள்ளது. வணிகம் முதன்மையாக இருந்த ஒரு இடத்தில் கூட்டணிக்குள்ளும் வணிகம், மக்களுக்குடனும் வணிகம், என பட்ஜெட்டுடனும் வணிகம், கட்சிக்குள்ளும் வணிகம். இந்த வணிகமெல்லாம் மாற்றப்பட்டது. கலைஞர் காலத்தில் இல்லாத ஒன்றை அப்படி ஆக்கியதனுடைய விளைவுதான் தோல்வி என்பதை கூட அவங்க இன்னும் புரிந்து கொள்ள தயாரில்லை. ஆனால் கனிமொழி பேசும்பொழுது மட்டும் நாம் எல்லாம் இவ்வளவு நல்லது செஞ்சுருக்கிறோம், நம்ம அதனால் போட்டுருவாங்கன்னு நினச்சோம், ஆனால் மக்கள் வேறு மாதிரி பல்வேறு காரணங்களினால் சிந்தித்து விட்டார்கள். நேற்று முரசொலி 7ஆம் பக்கம் சரிதானா? அப்போது ரொம்ப தெளிவாக அவங்க மட்டும்தான் உண்மையை சொல்கிறாங்க என்ற அளவுக்கு உண்மை இதுதான். அதனால் இவர் அரசியல் எழுதுகிறார், அரசியலை திருத்தி எழுதவில்லை, அரசியலை மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை அரசியலே எழுதுகிறார். நீங்கள் கேட்குறீங்க, ரைட்டு, அவர் சொன்னதுனால அதை ஒட்டி அது பார்ப்பனர் எதிர்ப்பு தான் நீதி கட்சி சொன்னதுன்னா அவரே சொல்லிட்டார். அப்புறம் விளக்கம், முதலியார் வெள்ளாளர் செட்டியார் இவர்களுடைய அதிகாரத்தில் வந்தது. அதற்கு பிறகு பிசிக்கு வந்தது, ஓபிசிக்குங்கிற இடத்துல சொன்னார். பிசிக்கு வரல, பிசிக்கு வந்தது, பிசிக்கு வரல. ஆளும் பிசி ஆளப்படும் பிசி என்று பிரிக்க வேண்டும். 95 பிசியில் 5 பிசிக்கு தான் வந்தது. 40-50 ஆண்டு ஆட்சியும் என்ன அங்கே பாதிக்கப்பட்ட பிசிக்கள் தான் மெஜாரிட்டி. அங்கேயும் எம்பிசியில் ஒரு எம்பிசிக்கு தான் எல்லாமே கிடைத்தது. முத்தரையர், மீனவர் போன்றவங்களாம் எம்பிசியில் இருக்காங்கன்னு நாட்டுக்கே தெரியாமல் இருந்தது. 8வது அரசாணை எடப்பாடி கொண்டாட வர. அதனால் இவர்கள் எல்லோருமே பட்டியல் இனத்திற்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை, கவனமாக கொடுக்கவில்லை, உணர்வுபூர்வமாக கொடுக்கவில்லை. இதுதான் அது கொடுக்காததுக்கான காரணமே அவர் ஒரு வார்த்தையின் மூலமாக செயல்பட்டு அவரும் சொல்லிட்டாரு, கோவப்படுவாங்க அப்படின்றது. அப்போ இல்லை அது இப்போ கோவப்படுவாங்கன்னா சொல்கிறது வேறங்க, கொடுக்கல என்பது தான் உண்மை. ஆனால் அதுக்கு தான் நான் சொன்னேன், புறநிலையில் உள்ள இயக்கங்கள் சார்பாக உள்ள எதிரொலி தான் அகநிலையில் நீங்கள் தகவமைத்து கொள்ள வேண்டி வரும்னு சொன்னேன், அறிவியல் பார்வைன்னு. உதாரணமாக திமுகவில் இருக்கிறார் ஒரு கட்டத்தில் கிருஷ்ணசாமி, அப்போ போய் கேட்குறாரு கலைஞர்கிட்ட,
இமானுவேல் சேகரனுக்கு நீங்கள் வந்து நிகழ்ச்சியை அரசு விடான்னு உன் மக்களை முதல்ல விழிப்புணர்வு வந்து இயக்கமாக சொல்லு, எந்திரிக்க சொல்லு, அப்புறம் வச்சுக்கலான்னார். இது ஒரு சரியான பார்வை, புரியுதுங்களா? அப்போ புறநிலையில் இயக்கமாகும் பொழுது அதனுடைய எதிரொலியாக நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும், நீங்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் என்ற சூழல் வந்திருக்கிறது என்பது இவரால் சரியாக கிரகிக்கப்பட்டது. நாங்கள் ஏற்கனவே இருக்கும் குறுநில மன்னர்களை வைத்து தான் ஆண்டு கொண்டிருப்போம் என்று சொன்னவர்களால் அது கணிக்க முடியாது. வரலாற்றில் பிழை செய்தவர்களாக ஆவார்கள். கடைசியில் காரணம் என்ன? தோல்விக்கு கலாய்வு செய்வோம்லாம் சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் உள்ள குழந்தை பிள்ளைங்க சொன்னதை கேட்டது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சிறுபிள்ளைத்தனமான பதில்களைத்தான் அவர்களால் சொல்ல முடியுது. நம்ம பேசுறதுக்கு வைக்கலாம். திரு மணி, அதிகார பகிர்வு தான் கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறது. ஆட்சியை தக்க வைத்தல் அப்படின்றதுக்கும் இரண்டுமே வைத்தல் வந்து உடனடி அஜெண்டாங்க. அதிகார பகிர்வு என்பது தொலைநோக்கு பார்வையில் உள்ள என்ன அரசியல் முடிவுங்க, அது லட்சியம், புரியுதுங்களா? அதனால் ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொல்கிறவங்க சொல்லட்டும். இதுதான் வந்து அதில் நடந்திருக்கிற விஷயங்கள். அதனால் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு படியும் கவனமாக எடுத்து நிதானமாக யோசித்து செய்யப்படுகிறது தலைமை தாங்குபவரால். இந்த அதிகார பகிர்வு ஆட்சி தக்க வைத்தல் ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படியும் புரிஞ்சுக்கலாம். இதை இந்த ஆட்சியை தக்க வைத்தலை பயன்படுத்தி நாங்கள் அதிகார பகிர்வு என்ற லட்சியத்தை அடைகிறோம்னு புரிஞ்சுக்கலாம்ல. இவையெல்லாம் ஏன்னா வேற ஒன்று பயன்படுத்த முடியும். அவங்க அது எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. 200 சீட் வந்துடுவாங்கன்ட்டு திமுக காரங்களும் ஒத்துக்கிறாங்க, எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. திருப்பி வந்துச்சுன்னா இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் இருக்குதும் போயிடும். எம்எல்ஏக்களுக்கு யார் மற்ற கட்சி எம்எல்ஏகளுக்கு சொல்கிறாங்க, மீண்டும் வர முடியாது, உத்தரவாதம் இல்லை. அதனால் எல்லோருமே வந்து யாரும் ஒவ்வொரு எம்எல்ஏயும் வெளியே போகக்கூடாது, பிரியக்கூடாது, இது அப்படியே இருக்கணும், மறு தேர்தல் வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு எம்எல்ஏயும் பார்க்காங்க. குறிப்பாக திமுக எம்எல்ஏ அதே மாதிரி தான் வந்து சேரக்கூடிய கட்சிகள்டையும் சுமன் சில கருத்துக்களை பதிவு செய்து நம்ம பார்த்தோம். அது குறிப்பாக இந்த நிலையில் கூட சில குழப்பங்கள், சில தாமதங்கள் ஏற்படுவதை நம்ம அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது அப்படின்னு சில விஷயங்களை பதிவு செய்தார். அது நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாமா திருமணி? புரியல, கேள்விக்கே புரியல எனக்கு. இல்லை, இப்போ ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸில் இருக்குது. இவங்க அதிகாரத்திற்கு வர்றது விசிகா, ஐயுஎம்எல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க விசிகா. இருந்தாலும் அங்கு சில குழப்பங்கள், சில தாமதம் இருக்குது. அதற்கு இவ்வளவு நாள் பிடிப்புடன் கையில் வைத்திருந்த திமுகவால் தாங்க முடியவில்லை என்பது மட்டும்தான் காரணம். திமுக தான் அப்படின்னு தான் அதை நான் புரிஞ்சுக்கலாம்.